இன்றைக்கி ஒரு 30 வயசு ஒரு ஃபீமேல் பொம்பிள்ளை ஃபோன் பண்ணாங்க எனக்கு. அவங்க எவ்வளோ வெயிட் இருக்காங்க அப்படின்னா 85 கிலோ வெயிட் இருக்காங்களாம். 85 கிலோ வெயிட் இருக்காங்களாம். அவங்க இருக்க வேண்டிய வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60 கிலோ. அவங்க இருக்க வேண்டிய வெயிட் 60 கிலோ. அவங்க இருக்கிறது 85 கிலோ. அப்போ எத்தனை கிலோ ஜாஸ்தி இருக்காங்க? 25 கிலோ ஜாஸ்தி இருக்காங்க. அப்படி தானே? 25 கிலோ ஜாஸ்தி இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடல் பருமன் அவங்களுக்கு நோயினே தெரியல முதல்ல. ஸோ உடல் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல தெரியுமா, பிபிக்கு மட்டும் மாத்திரை போட்டுட்ருக்கேன்னு சொன்னாங்க. ப்ரெஷருக்கு பிபிக்கு மட்டும் மாத்திரை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, புரிஞ்சுட்டீங்கல்ல? 25 கிலோ ஜாஸ்தி இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க, பிபிக்கு மட்டும் மாத்திரை போட்டுட்ருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சொன்னேன், நீங்கள் தப்பான ட்ரீட்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நீங்கள் தப்பான ட்ரீட்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் தப்பான ட்ரீட்மெண்ட்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களால ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே முடியல. முதல்ல அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல. தப்பான ட்ரீட்மெண்ட்டு மாத்திரை தானே சார் போட்டிருக்கேன், மாத்திரை தானே போட்டிருக்கேன், அது எப்படி தப்பான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அவங்க மைண்டில் ஒத்துக்க முடியல. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு எதனால் பிபி வந்துச்சுன்னு கேட்டேன். சொல்லுங்கள், அவங்களுக்கு எதனால் பிபி வந்துச்சு? 25 கிலோ வெயிட் ஜாஸ்தினால வந்துச்சு. 25 கிலோ உடல் பருமனால் வந்துச்சு. அப்போ வெயிட்டை குறைக்கணுமா இல்லை மாத்திரை போடணுமா? சொல்லுங்களேன். 25 கிலோ வெயிட்டை குறைக்கணுமா இல்லை மாத்திரை போடணுமா? மாத்திரை போட்ட சுகர் பிபி என்னைக்கா சரியாகுமா? இப்படி தான் நிறைய பேர் தவறுதலான ட்ரீட்மெண்ட் எடுத்து கடைசியில் கிட்னி ஃபெயிலியர் வந்து, ப்ரெஷர்னால எவ்வளோ பேர் கிட்னி டயாலிசிஸ் வருது பார்க்குறீங்களா? பிபினால நிறைய பேர் கிட்னி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. செய்ய வேண்டியது வெயிட்டை குறைக்கணும். அதை கரெக்டாக பண்ணாமல் மாத்திரை மட்டும் போட்டால் ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்குமா? இந்த மாதிரி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் காரணத்தை சரி பண்ணாமல் மாத்திரையை மட்டும் போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ பேர் இந்த மாதிரி வெயிட்டையும் வச்சுக்கிட்டு சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி, அப்புறம் ஹார்ட் அட்டாக்கு மாத்திரை. இதை யார் குறைப்பா? சொல்லுங்களேன். இது யார் குறைப்பா சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா, உடல் பருமன் ஒரு நோயினே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவு சங்கடமான விஷயமா இருக்குது. இந்த தம்பி பாரு, 70 கிலோ வெயிட்டு குறைஞ்சிருக்கேன். 120லேருந்து 70 கிலோ. நான் வெந்தயமே கொடுக்கல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கரிஞ்சீரகமும் கொடுக்கல, நாவல் பழமும் கொடுக்கல, கொய்யா இலையும் கொடுக்கல, மாங்காய் இலையும் கொடுக்கல, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, சோப்பு பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, பச்சை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, சுரக்காய் ஜூஸும் கொடுக்கல, புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பி பேர் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தினுடைய ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, பேலன்ஸ்டு டயட் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வெயிட்டும் டக்குன்னு குறையும். வெயிட்டு குறைஞ்சிச்சின்னா இன்னொரு 50 வருஷம் சுகர் மாத்திரையும் நிறுத்தலாம், பிபி மாத்திரையும் நிறுத்தலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்தலாம், இன்சுலினும் நிறுத்தலாம். இன்னொரு 50 வருஷம் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்லுது. யார் சொல்கிறது? இந்த புத்தகம். இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும். இதுதான் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. சரியா? ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?